லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. அயலான் திரைப்படம் தமிழகத்தில் மட்டும் 50 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூல் செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரவிக்குமார் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான அயலானுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. டாக்டர், டான் என 100 கோடி ரூபாய் வசூல் குவித்த படங்களை கொடுத்த சிவகார்த்திகேயனுக்கு அயலான் வெற்றி படமாக அமைந்துள்ளது. அயலான் வெற்றியை தொடர்ந்து இயக்குநர் ரவிக்குமார் நடிகர் சூர்யாவுடன் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அயலான் படத்தை பார்த்த பின் படக்குழுவுக்கு பூங்குத்து அனுப்பி வைத்த சூர்யா வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். இதனிடையே சூர்யாவை சந்தித்த ரவிக்குமார் அயலானை போல ஒரு அறிவியல் புனைவு கதையை கூறியிருப்பதாக தெரிகிறது. சூர்யா ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் அடுத்த கட்ட அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுகிறது. தமிழ் சினிமாவின் ட்ரெண்ட் ஆகியுள்ள பார்ட் 2 படங்கள் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளன. ஹாலிவுட் சினிமாவை போன்று தமிழ் சினிமாவிலும் ஒரு படத்திற்கு 2ஆம் பாகத்தை உருவாக்கும் ஸ்டைல் பிரபலமாகியுள்ளது. கமல்ஹாசனின் நடிப்பில் இந்தியன் 2 உருவாகி வரும் நிலையில் விக்ரம் 2, ஜெயிலர் 2 என முக்கிய ஹீரோக்களின் பார்ட் 2 படங்கள் தனி கவனம் பெற்றுள்ளன. ரத்தினம் படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்து விட்டதாக நடிகர் விஷால் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டிருக்கும் அவர், இயக்குநர் ஹரியுடன் 3வது முறையாக இணைந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். தூத்துக்குடி, திருச்சி, காரைக்குடி, வேலூர் உள்ளிட்ட இடங்களில் நடந்த படப்பிடிப்பின் போது ஒத்துழைப்பு கொடுத்த படக்குழுவுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இயக்குநர் ஷங்கரின் இந்தியன் 2 படத்தை ஏப்ரலில் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் அவரின் அடுத்த படம் குறித்த அப்டேட் வெளியாகியுள்ளது. RRR படத்தை தொடர்ந்து நடிகர் ராம் சரண் ஷங்கரின் இயக்கத்தில் நடித்து வருகிறார். கேம் சேஞ்சர் எனும் தலைப்பில் தயாராகி வரும் இப்படத்தை செப்டம்பர் மாதம் வெளியிட படக்குழு திட்டமிட்டுள்ளது. ஒரே ஆண்டில் ஷங்கர் இயக்கத்தில் 2 படங்கள் வெளியாகி இருப்பது எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது. அயலான் படத்தின் 2ஆம் பாகத்திற்கான பணிகள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டுள்ளன. ரவிக்குமார் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான இத்திரைப்படம் வசூல் ரீதியாக வரவேற்பை பெற்றது. இதனிடையே 2ஆம் பாகத்திற்கான பணிகளை தொடங்கியுள்ள படக்குழு கிராபிக்ஸ் பணிகளில் தீவிரம் காண்பித்து வருகிறது. கிராபிக்ஸ் காட்சிகளுக்கு மட்டும் 50 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. லால் சலாம் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் ரஜினி கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐஸ்வர்யா இயக்கத்தில் விஷ்ணு விஷால் நடித்துள்ள லால் சலாம் திரைப்படம் பிப்ரவரி 9ஆம் தேதி வெளியாக உள்ளது. இதன் ஆடியோ வெளியீட்டு விழா வரும் 26ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் என தயாரிப்பு நிறுவனமான லைகா தெரிவித்துள்ளது. நடிகர் அஜித் KGF இயக்குநர் பிரசாந்த் நீல் இயக்கத்தில் நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. KGF படத்தை தொடர்ந்து பிரசாந்த் நீல் இயக்கிய சலார் திரைப்படம் தென்னிந்திய சினிமாவின் கவனத்தை பெற்றது. மகள் திருமேனி இயக்கத்தில் விடாமுயற்சி படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் அஜித் அதன்பின் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நடிக்க உள்ளார் என்ற தகவல்கள் பரவின. இந்நிலையில் நடிகர் அஜித் குமார் பிரசாந்த் நீலுடன் இணைய இருப்பதாக புதிய அப்டேட் கிடைத்துள்ளது. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.